தான் சார். அலுமினியம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் இடம் பத்தலன்றதுனால அந்த மாதிரி இருக்கு. சரிங்க சார். கிளாஸ் 7 o'clockன்றது முன்னாடியே போட்டேன். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா இப்போ டைம், என்னோட டைம் வேஸ்ட், இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க டைம் வேஸ்ட். ப்ளீஸ் கரெக்ட் டைம் வாங்க. அதுக்குதான் நான் ஒரு 1/2 hour முன்னாடி டைமிங் போட்டது. வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க ஆராதனா. மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. நான் கேட்கறவங்க மட்டும் சொன்னா போதும், ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா காலையில 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 11:30க்கு க்ளோஸ் ஆகும். மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்போ இருக்கும்னா 5 o'clock. After 5 PM. கூட இல்ல, நம்ம டைரக்ட் ஃபியூச்சர் இருக்கு, டெரிவேட்டிவ்ஸ்னா ஆப்ஷன் எல்லாரும் தெரியும், ஆப்ஷனும் இருக்கு. இப்போ 2 வேவும் நம்ம எப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் உள்ள போவோம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரும். மார்க்கெட் டைமிங் தெரிஞ்சிச்சுல, 9 to night 11:30. ஓகே, லேப்டாப் ஃபர்ஸ்ட் குரூட் ஆயில பத்தி பார்ப்போம். நம்ம குரூட் ஆயில் வந்து இப்போ ஒரு 6,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம ட்ரேட் ஆகிற பிரைஸ் என்னன்னு சொல்லுவோம். பேங்க் நிஃப்டி எடுத்த மாதிரி தான், சேம் தான். ட்ரேட் ஆகிற பிரைஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எஸ், அந்த மாதிரி சேம் தான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ கால் ஆப்ஷன் இதுக்கு 6,000ல இருந்து ஒரு 6,200 போறான்னு வச்சுங்க. 6,200 போறான்னு வச்சுங்க. இப்போ கால் ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. 5,900. 6,100. கால் ஆப்ஷன் 5,900. 5,900. 5,900. 5,900 சார். எல்லாருமே ராங்கு. 5,950 சார். தட்ஸ் வெரி குட். ஏன்னா 50-50 பிரியும். 5,950. 900 ஓகே தான், ஆனா நம்ம இந்த மணி பார்க்கும்போது 5,950. இது டீப் இந்த மணி, டீப் ஐடிஎம் 5,900. ஓகே, இப்போ ஓடிஎம் என்ன? 6,050. வெரி குட். 6,000. இப்போ கால் ஆப்ஷன் எடுக்காம இருந்தா நீங்க இந்த மூணுத்துல எது எடுக்கலாம்? ஐடிஎம் சார். ஐடிஎம் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணீங்க. ஐடிஎம்ல எடுக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ்பைரி டே 15 days வரைக்கும் நீங்க வந்து ஏடிஎம்ல எடுக்கலாம். என்ன கேட்டா தப்பு. அதாவது எக்ஸ்பைரி டே இப்போ வந்து மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மொத்தம் 3 மாசம் எக்ஸ்பைரி. இப்போ நான் பேங்க் நிஃப்டி எப்படி எக்ஸ்பைரி இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மொத்தம் 3 மாசம் எக்ஸ்பைரி இருக்கு. நீங்க மந்த்லி எக்ஸ்பைரி எடுக்கிறீங்க.
15 டேஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 15 டேஸ் நீங்க இந்த மணில எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் அடுத்த மணில எடுக்கலாம் தாராளமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சார் நோ டைம் சொல்லுங்க சார். One time சொல்லுங்க ஒரே sir. ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ்பைரி டே 1 மந்த் நீங்க கான்ட்ராக்ட்ல எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள் இப்ப மே மாசம் கான்ட்ராக்ட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா ஆஃப்டர் 15 டேஸ், அதாவது கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி 15 டேஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 15 டேஸ்ல இருந்து நீங்க இந்த மணி இல்ல டிபி இந்த மணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அட் மணிலே எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் த மணி எடுக்கக்கூடாது, அட் மணில நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். மற்றவர் உங்க பிரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு 200 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. இதுல ஒரு 230 ரூபா, இதுல ஒரு 270 ரூபா, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. நீங்க இன்ட்ராடே பண்ற மாதிரி தான் என்ன கேட்டா அடுத்த மணில நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார். ஓகே சார். டைம் Okay, sir. நிறைய இருக்குன்னா அடுத்த மணி எடுத்துக்கலாம். எஸ். இதுல வந்து அதே மாதிரி டைம் டிக்கே இதுலயும் வந்து தீட்டாலாம் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் வந்து தீட்டா கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரீமியம் டிக்கே கிடையாது. அதனால நீங்க கொஞ்சம் எடுத்தாலும் ஹோல்ட் பண்ணலாம் தான். ஆனா லாஸ்ட் அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் அதிகமா தீட்டா வந்து கரையும். அதனால வந்து நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் கவலை கிடையாது. பெருசாலாம் ஒன்றும் மைனஸ் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆனா மார்க்கெட்ல பிரீமியம் பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 60 பாயிண்ட். அது ரொம்ப அதிகபட்சம் 60 பாயிண்ட். என்னைக்காவது ஒரு நாள் தான் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கொடுப்பான். அதிகபட்சம் 60 பாயிண்ட் இல்ல 50 பாயிண்ட், இவ்வளவுதான் மூவ்மெண்ட் கொடுப்பான். நீங்க இதுல வந்து 20 பாயிண்ட வந்து கரெக்டா நீங்க கேப்சர் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வேஸ்ட். நோட் பண்ணீங்க. மேக்ஸிமம் 20 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ்னா ஒரு 10 பாயிண்ட், அவ்வளவுதான். சரி, இப்போ Hello. நீங்க Lot size என்ன? சொல்றேன், அதுதான் மேம் சொல்ல வரேன். Okay, okay. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ப்ரீமியம் ஏடிஎம்ல நீங்க பை பண்றீங்கன்னா, இப்போ 200 ரூபா ப்ரீமியம் பிரைஸ பை பண்றீங்கன்னா, உங்க மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 100 ரூபாய். ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய். அப்படின்னா லாட் சைஸ் எவ்வளோ? உங்களுக்கு ஒண்ணுன்னு தான் காட்டும். ஆனா லாட் சைஸ் 100 நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நான் எல்லாமே பை பண்ணி காட்டுறேன். எப்படின்னு போய் உள்ள நான் காட்டுறேன். இப்போ நீங்க ஒரு லாட் பை பண்றீங்கன்னா 200 ரூபால இருந்து 290 ரூபாய் இருந்தா உங்களுக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட். 200 ரூபால இருந்து 199 ரூபாய் மைனஸ் ஆச்சுன்னா 100 ரூபாய் லாஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சார் 100 வாட்டி சொல்லுங்க. அதாவது இப்போ அட் மணில ஒரு பிரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்றீங்க. 200 ரூபாய் நீங்க பை பண்றீங்க. ஓகே, மார்க்கெட் 200 ரூபால இருந்து அப்படியே ஏறிட்டு 210 ரூபாய் போறோம். 10 ரூபாய் போனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய்னா 1000 ரூபாய். புரியுதா? ஒரு லாட்டுக்கு. இதே நீங்க 10 லாட்டு போறீங்க, 10 லாட்டு போறீங்க, 10 பாயிண்ட் போச்சுன்னா 10,000 ரூபாய். புரியுதா மேடம்? ஓகே சார், ஓகே மைனஸ் அப்படியே மைனஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு ஓகே சார். சொல்லுங்க. அது கமோடிட்டி பண்றதுக்கு எவ்வளவு சார் கேபிட்டல் தேவைப்படும்? நான் எல்லாமே இப்போ காட்டுறேன் சார். ஸ்கிரீன்ல காட்டினதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கல, லைவ்லயே காட்டுறேன் எல்லாத்தையும். ஓகேங்க சார். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ அப்படியே நம்ம புட் ஆப்ஷனுக்கு போறோம். ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, ஏன்னா ரெண்டு சார் எனக்கு தெரியும் சார், சும்மா அந்த எழுதாதீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. மார்க்கெட் 6000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 6000 இருந்து 5800 மைனஸ் ஆகுது, இறங்குதுன்னா இதுக்கு இந்த மணி சொல்லுங்க. 6050 ஐடிஎம், ஓடிஎம்
5950. கரெக்டா நடந்துருது. அப்ப நீங்க இந்த 2 பிரைஸ்ல எதுவெல்லாம் பண்ணிக்கலாம், இதை பண்ணாலும் பெஸ்ட் தான். புட் ஆப்ஷன்னாலும் லாட் சைஸ் அதே தான். ஒரு லாட்னா உங்களுக்கு 100 கேல்குலேட் வச்சுங்க. இப்போ ப்ரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 200 ரூபாய் இருக்குன்னா மார்க்கெட் கீழே இறங்க இறங்க உங்க ப்ரீமியம் பிரைஸ் மேலே ஏறும். யாருக்குன்னா புரியலையா? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். சார் ஓகே சார். சார் அதே மாதிரி தானே பேங்க் நிஃப்டி மாதிரி. பேங்க் நிஃப்டி மாதிரி சேம் தான். மார்க்கெட் கீழே இறங்க, ஏன்னா நீங்க வந்து பையர், ஆப்ஷன் பையர். நீங்க ப்ரீமியம் பிரைஸ் பை தான் பண்ண போறீங்க. மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்க ப்ரீமியம் பிரைஸ் மேலே ஏறணும். கால் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறும், ப்ரீமியம் பிரைஸும் மேலே ஏறும். புட் ஆப்ஷனுக்கு மட்டும் ஆப்போசிட், கால் ஆப்ஷனுக்கு சேம் டே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார் ஓகே. மேடம் புரிஞ்சுதா? புரியல தானே? புரியலன்னா கேளுங்க, ஒரு வாட்டி சொல்றேன். எஸ் சார். புரிஞ்சுதா மேடம்? நோ சார். நோ புரியல. நீங்க இப்ப எந்த செஷன், எத்தனை செஷன் அட்டெண்ட் பண்றீங்க? சொல்லுங்க மேடம். சார் ஃபர்ஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு பிகினிங்லாம் வந்துட்டு ஆப்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த செஷன் ஈஸியா புரியும். ஓகேவா? நீங்க கவனிங்க, அடுத்த முறை எடுக்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. ஓகே, சரி ஓகே. இப்போ க்ரூட் ஆயில் மினி அங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேட் ஆகிற பிரைஸ் ஏடிஎம், ஐடிஎம் வந்து அதே தான் 5950. இப்போ ஓடிஎம் 6100. இப்ப நீங்க ஒரு 150 ரூபா இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் தான். லாட் சைஸ் 10 100 எல்லாத்துலயுமே 1ன்னு வரும். இதுல வந்து ₹1 இருந்துச்சுன்னா 10 ரூபா ப்ராஃபிட். அதுல வந்து ₹1 இருந்துச்சுன்னா 100 ரூபா ப்ராஃபிட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார். எஸ். வேற ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லை. புட் ஆப்ஷனுக்கும் அதே சேம் தான். மைனஸ் ஆச்சுன்னா இது மட்டும் மறுபடியும் என்னோட ₹10 இருந்துச்சு. அதாவது இதே நீங்க ஏடிஎம் மினின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்க புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண 6000 க்ரூட் ஆயில் அப்படி டைப் பண்ணுவீங்களா? 6000 க்ரூட். நான் இப்ப இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. க்ரூட் ஆயில் அப்படின்னா 2 சார்ட் வரும். ஒன்னு நார்மலா பிரீமியம் பிரைஸ் இந்த 6000 வந்து சி அப்படின்னு ஒரு பிரீமியம் பிரைஸ் ஒரு 150 ரூபா அப்படின்னு காட்டும். பக்கத்துல இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல வந்து 6000 இந்த இடத்துல ஓகேவா, இதை நீங்க பை பண்றீங்க. ஓகேவா, மினிய நீங்க பை பண்ணுவீங்க. எம் இல்லைன்னா அது ஆர்டினரி, எம் இருந்தா மினி. இப்ப இதை நீங்க பை பண்றீங்கன்னா இப்போ வந்து 150 ரூபால இருந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறிச்சுங்க. அப்போ 160 ரூபா போச்சு. அப்போ ஒரு பாயிண்ட் 10னா 10 பாயிண்ட் எவ்வளோ? 100 ரூபாய். 100 ரூபாய் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அதுல எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். இதுல 100 ரூபாய் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரீமியம் பிரைஸ் நீங்க பை பண்ணா உங்க மார்ஜினும் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். இப்ப எல்லாமே நான் இதை காட்டுறேன் எப்படி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார், புரியுது. அப்ப இது ஒரு லாட்னா 10ன்னு அர்த்தம். 10ன்னு அர்த்தம் மேடம். அவ்வளவுதான். இல்ல சார், மினில வந்து வொலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்குமா சார்? இல்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சார். அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே சார். அமௌண்ட் கம்மியா வாங்கிக்கலாம் என்ன சார்? அமௌண்ட் கம்மியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. 100 பாயிண்ட் ஏறினாதான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஏறினா 100 ரூபாய். 100 ரூபாய் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ப்ரோக்கரேஜே நீங்க மினி பண்ணிடலாம். அதனால நான் மினிக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பண்றவங்க பண்ணுங்க.
இப்ப பாருங்க 10 பாயிண்ட் நான் எவ்வளவு சொன்னேன் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20 பாயிண்ட் வச்சுங்க. இப்ப 20 பாயிண்ட் பிடிக்கும் 200 ரூபா. உங்க ப்ரோக்கரேஜ் எவ்வளவு போகும் தெரியுமா உங்களுக்கு? ப்ரோக்கரேஜ் நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பிடிக்குமான்னு சொல்லுங்க. இதை விட அதிகமா தான் நீங்க போகணும். சொன்ன வரைக்கும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார். எஸ் சார். இப்ப அடுத்தது வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். ஆனா மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது க்ரூட் ஆயில் மட்டும் தான் பண்ணுவோம். நேச்சுரல் கேஸ் நான் சொல்லிடுறேன். நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு லாட்டு வந்து 1250. ₹1 ஏறுச்சுன்னா 1250 ரூபா ப்ராஃபிட், ₹1 இறங்குச்சுன்னா 1250 ரூபா லாஸ். ஓகேவா? ப்ரீமியம் பிரைஸ் வந்து பீரியட் வந்து 5 பிரியும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 240 ரூபா ட்ரேட் ஆகுது. இதுல ஃபியூச்சர்ல 240 ரூபா ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 250 வச்சுக்கோங்க. 250 ரூபா ட்ரேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நீங்க இதை போயிட்டு ஒரு ப்ரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்ணி பை பண்றீங்கன்னா இது ஏடிஎம், இது ஐடிஎம் வந்து ₹5 மைனஸ். அப்போ 245 நீங்க பண்றீங்க. இல்ல ஏடிஎம்ல கூட பண்ணலாம். இதுல ரெண்டுத்துலயும் பண்ணலாம். ஓகேவா? இதுலயும் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். ஓடிஎம்ல மட்டும் பண்ணக்கூடாது. 255. இப்ப இதுல நீங்க ஒரு பிரீமியம் பிரைஸ செலக்ட் பண்றீங்க. ஒரு ₹100 இருக்கும் வச்சுங்க. இந்த ₹100 இருந்து ₹1 ஏறினா 1250. அப்போ ஒரு லாட் சைஸ் எவ்வளோ? 1250. ஒரு நாளைக்கு இது அதிகபட்சமே 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் தருவான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சார். நிறைய பேருக்கு புரியலையா என்ன? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. சார் புரியுது சார். புரியுது சார். புரியுது சார் பட் நேச்சுரல் கேஸா? மார்க்கெட் நேச்சுரல் ரொம்ப கேஸ். கம்மியா இருக்கு. இதுல ட்ரேட் பண்ணி என்ன சார் போகுது? ஓகே சார். நான் என்ன கேட்டா நான் ரெக்கமெண்டேஷன் ஃபார் க்ரூட் ஆயில், வேற எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஏன்றதே நான் சொல்றேன். சரி, இப்போ சில்வர் வரும்னு வச்சுங்களேன். இதை விட்டுருங்க. இது அப்படியே புட் ஆப்ஷனுக்கு சேம் அதே தான். நீங்களே எழுதிப்பீங்கன்னா அதெல்லாம். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு மெயின் மேட்ரு இதெல்லாம் பார்க்க தெரியும். என்ட்ரி எக்ஸிட் தானே மெயின். நம்ம அதுதானே முக்கியமா சொல்லி தருவோம். அதுக்கு போவோம் நம்ம. ஏன்னா சார்ட்ல வர காட்டணும், டைம் இருக்காது. அதனால சொல்றோம். நெக்ஸ்ட் சில்வர் போவோம். சில்வர் வந்து சில்வர் ட்ரேட் ஆயிட்டு சில்வர் 50 தானே பெரியது. ஃபிஃப்டியா? அப்படியே வருது திரும்ப. ஓகே, அடுத்த மணி நேரம் 97,750. இது வந்து ஏடிஎம். இது வந்து 250 இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா சில்வர் கொடுக்குற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வேற எந்த ஒரு கமாடிட்டியும் கொடுக்காது. அதே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஐடிஎம் வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு 500 இருந்து 1000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுப்பேன். இதுல வாய்ஸ் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். 1200 1000 90 50 சேர்த்தோம்.
ஒரு பாயிண்ட் மூவ்மெண்டா மூவ்மெண்ட் ஆகும் 100 தானே வரும் 100. சரி ஓகே. இப்போ ஐடிஎம்ல நீங்க பை பண்றீங்கன்னா ப்ரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரீமியம் பிரைஸ் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 2000 இருக்குங்களா, 1 ரூபி இருக்குன்னா உங்களுக்கு 100 rupees. லாட் சைஸ் எவ்வளோ உங்களுக்கு? 100 சார்? அது எல்லாத்தையுமே வந்து லாட் சைஸ்ல இப்படி ஒன்றுன்னு தான் காட்டுவோம். நீங்க அப்படியே இன்க்ரீஸ் பண்ணா 2, 3, 4 அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு இது எவ்வளவு பாயிண்ட் மூவ்மெண்ட் சொன்னான்னு 600 இருந்து 700 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும், அப் ஆர் டவுன். எனிதிங் எல்ஸ் எதுனா நடக்கலாம். இங்க நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா பெரிய, அதாவது ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட் ஈஸியா புக் பண்ணலாம். தப்பா பண்ணீங்கன்னா 300 பாயிண்ட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூட இல்ல அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் இல்லை, அதனால தான் அதை ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேவா? சார் 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்க்கு 100 ரூபாய்ங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஆனா நல்ல வந்து மூவ்மெண்ட் கொடுப்பா. நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா நிறைய பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். கூட ஸ்லோவா மூவ்மெண்ட் இருக்கும். இதோட பேங்க் நிஃப்டி மாதிரி வச்சுங்களேன். பேங்க் நிஃப்டி மாதிரி வேலட்டைலா இருக்கும். சரசரன்னு மேல போவோம், சரசரன்னு கீழே இருக்கும். சரியா? அது உங்களோட இஷ்டம், நீங்க பண்றதை பண்ணல. எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரி தான் போவோம். இங்க பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இண்டெக்ஸ்ல போகும்போது பேங்க் நிஃப்டில போகும்போது ரொம்ப பேஷன்ஸ் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி சில்வர்ல பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூட வந்து மேல போவோம், இறங்கும்போது ஸ்லோவா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாது. அதுதான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேவா? சில்வர்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க சார். ஆமா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நல்ல ப்ராஃபிட்டும் வரும், நல்ல லாஸ் வரும். அதுவும் சொல்லி, அதனால அது வந்து பெருசா பிகினர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதுல பண்ணுவாங்க. புதுசா வரவங்க அதுல. சரி, அதுல பார்த்த மாதிரி இதுல வந்து நம்ம ஆப்ஷன் செயின்லாம் போய் பார்க்கணுமா, பார்த்துட்டு வந்து எவ்வளோ டேட்டா பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இதுல ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டா ப்ரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்றீங்க, பை பண்றீங்க, ஒரு டார்கெட்டை வைக்கிறீங்க, புக் பண்ணிட்டு வந்துடுங்க. பெருசா ப்ராஃபிட்டும் புக் பண்ணுவோம்னா 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் அவ்வளவுதான் புக் பண்ணிட்டு வந்து. பெரிய மூவ்மெண்ட் என்னைக்கா ஒரு நாள் தான் நடக்கும், டெய்லியும் நடக்காது. சரி, ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பை பண்றது, செல் பண்றது, மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணணுன்றது நான் சொல்றேன். டிரா பண்றது எந்த டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். நோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். ஏன்னா இதுல ரொம்ப ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். பெருசா லாஸ்லாம் பெருசா ஆகாது. ஆனா நான் சொல்ற கண்டிஷன் வந்தா மட்டும்தான் நீங்க பை பண்ணணும். பை ஆர் செல். அதாவது புட் ஆப்ஷன் பை, இல்ல கால் ஆப்ஷன் பை, இல்ல ஃபியூச்சர்ல பை, இல்ல ஃபியூச்சர்ல செல். ஓகே? ஓகே சார். ஏன் வராது? இது வந்து crude ஏப்ரல் ஃபியூச்சர். ஹலோ சார், கிளாஸ்ல இருக்க முடிச்சுட்டு கூப்பிட்டுமா? ம்.
க்ரூட் ஆயில் ஏப்ரல். இப்போ இது இந்த மந்த் ஏப்ரல் தானே, இந்த சார்ட்டை பார்த்து தான் நீங்க பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, இந்த சார்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் நீங்க பார்க்கணுமே தவிர இந்த சார்ட்டை பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணீங்க, இந்த சார்ட்டை பார்த்து நீங்க ஒரு ஃபார்முலாக்கு தான் சும்மா பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டை மட்டும் பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. சரி, இப்போ இந்த சார்ட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி, ட்ரெண்ட் லைன் தப்பா கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் சார். கரெக்ட் சார். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஃபேக்கு. சில பேர் வைப்பாங்க, சார் இப்படி தானே சார் வரையணும், நீங்க ஏன் அப்படி வரைஞ்சிருக்கீங்க? மல்டி டச் சார். ஆமா, அதனால நம்ம என்ன பண்றோம், இப்படி பார்க்கும்போது இது கரெக்டா டச் வருது. 1 2 3 4, இங்க 4th பிரேக் அவுட் ஆவறான். இது வருமானு கேட்டா டவுட் தான். இப்போ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் ஃபால். ஓகே, இல்ல இதுக்கு கீழே, இது கூட ப்ரீவியஸ்ல வச்சுக்கலாம், இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கா ஒரு ரெட் பாடி வச்சாதான் மார்க்கெட் ஃபால். ஓகே, அப்பதான் நீங்க புட் ஆப்ஷனு ஃபோக்கஸ் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே கமாடிட்டியில ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா மட்டும் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு சொல்லி. ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க எப்படி போவீங்க, சும்மா இப்படி வர பாருங்க, ஈஸியா சொல்றேன். இப்ப மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேரிஷிங் ஸ்ட்ராங்கா போறாச்சு ஒரு பஸ். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப இந்த இடத்துல போய் செல் பண்ணுவீங்களா? நம்ம ரூல் பிரகாரம் புட் ஆப்ஷன் எடுப்பீங்களா? ரிவர்ஸ் டைம் வந்து 100% ஃபெயிலியர் தான் ஆகும் சார். அப்ப எப்போ சார் திரும்பும்? நல்லா நோட் பண்ணுங்க, 5 இல்ல 4 ஸ்விங் ஆகி போகணும். 5 or 4, 5 இல்ல 4 ஸ்விங் ஆகி கொடுத்தா, அதான் ஸ்விங்ல போய் ஏறி 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 இறங்கி போய் 1 2 3 4 5. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் வருது. எப்போ? இப்ப பிரேக் அவுட் ஆனாதான் கீழே வரும், அதர்வைஸ் எங்கேயுமே கீழே வரமாட்டான். இன்ட்ராடேக்கு தான் நான் சொல்றேன், பொசிஷன் ஹோல்டிங் சொல்லல. நோட் பண்ணீங்க, 1 5 இல்ல 4 ஒரு ஸ்விங் போட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு, அதுவும் ரீடெஸ்ட்ல மட்டும்தான் இறங்குவான். நீங்க எடுத்துட்டு உடனே பிரேக் அவுட் ஆக்ஷன் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும். எப்படின்னா, இப்ப இங்க ஆகிறோம்ல, என்ன கூட இல்லை, இதாவது கமாடிட்டில என்ன சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு ரெட்டு போட்டுன்னு எடுப்பீங்க. இந்த இடத்துல போயிட்டு இங்கிருந்து ஒரு விதி, இவ்வளவு பெரிய விதி இருக்கும், அப்புறம் தான் கீழே இருக்கும். அப்போ இந்த லெவலுக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணி, இந்த இடத்துல ஏதாவது ஸ்பின்னிங் டாப் போடுறானா, இல்ல ஹேங்கிங் மேன் போடுறானா, இல்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார் போடுறானா பார்த்துட்டு தான் நீங்க பண்ணணும். இந்த ட்ரேட் தான் சக்சஸ் ஆகும். நீங்க இங்க எடுத்தாலும் உங்க ஸ்டாப் லாஸ் ஆகும். புரியுதா? இது கூட என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம 44 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணாம பண்ணவே கூடாது. இதுல நான் சொல்றது இன்ட்ராடே தான், பொசிஷன் ஹோல்டிங் கிடையாது. இன்ட்ராடே கூட நம்ம 44 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணாம பண்ணவே கூடாது. சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார். டவுட் வரணுமே உங்களுக்கு, வரல? என்ன டைம் ஃப்ரேம் சொல்லுங்க சார். ஸ்டாக், இண்டெக்ஸ், கமோடிட்டி மூணுக்கு சார்ட் இப்படிதானே சார்? அது வேற மாதிரி இருக்குமா, இது வேற மாதிரி பார்க்கணுமா சார்? புரியல. சார்ட் ஒரே மாதிரி தான், சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்குமா, அதுக்கு வேரி ஆகுமா சார்? சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்குங்க, எல்லாத்துக்கும் அதே மாதிரி கேண்டில் தானே வரப்போகுது. சார்ட்லாம் வேரியபிள் வரும். ஓகே, பட் ஆனா இது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம 44 இல்லாம பண்ணக்கூடாது இல்லையா? எல்லாத்துலயுமே 44 யூஸ் பண்றது நீங்க பெஸ்ட். அது ஒரு சப்போர்ட், அது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு, அவ்வளவுதானே தவிர
அதை மட்டுமே பிலீவ் பண்ணிடுவோம். அது எப்படி பார்க்கணுன்றதை நான் இப்ப காட்டுறேன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு. சரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கமாடிட்டிக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ரூலே வேறையா சார்? ஆமா, ரூல் வேற, நிறைய ரூல்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் இன்னொரு. இப்போ டைம் ஃப்ரேம் நம்ம என்ன 5 மினிட்ஸ் தானே பார்ப்போம். இதுல அப்படியே உள்டாவா நான் என்ன டைம் ஃப்ரேம் சொல்றேன் நோட் பண்ணி. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க சார். இந்த 44 ஆவரேஜ்ல சம்டைம்ஸ் அதுல இடிச்சோன்னா பவுன்ஸ் ஆகுது, அங்க போய் கூட எடுக்கலாம் இல்லைங்களா? தாராளமா எடுக்கலாம். ஒரு பையா ஒரு முள்ள க்ளோஸ் வந்து மேல போயிட்டு கீழே வந்து பவுன்ஸ் ஆகணும். உடனே நீ அது பேர் என்ன பண்ணுவோம், அப்படி சொன்ன உடனே அந்த 44 மூவி அது வந்து டச் பண்ணி எடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அங்கிருந்து பவுன்ஸ் ஆகணும். அங்கிருந்து பவுன்ஸ் ஆகணும். அங்கிருந்து ஒரு ஹேமர் வரணும். அந்த ஹேமர்ல தான் நீங்க பை பண்ணணும். சார் எல்லா மார்க்கெட்டுக்குமே இந்த 44 மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகுமா சார்? சூப்பரா ஒர்க் ஆகும். எல்லா ஃபாரெக்ஸ் கூட ஒர்க் ஆகும் சூப்பரா. தேங்க்யூ சார். இப்போ நீங்க தான் கேக்குறீங்க, யாருமே கேக்குறப்ப. சரி, நான் அந்த சார்ட் வேஸ்ட்னு சொல்லி கேட்கணும்ல. சார் 44 மூவிங் ஆவரேஜ் எப்படிங்க சார் வருது? டைம் ஃப்ரேம் கூட சொல்ல சார். டைம் ஃப்ரேம் ரெண்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் எந்த சார்ட்டை பார்க்கணும் தெரியணும்ல, அதுக்கப்புறம் தான் டைம் ஃப்ரேம். யூஎஸ் ஆயில் சார்ட் தான் எல்லாருக்கும் தெரியணும்ல. என்ன பண்ணணும், நீங்க இதுக்கு ஃபாரெக்ஸ் சார்ட்டை தான் பார்க்கணும். இந்தியன் மார்க்கெட் சார்ட்டை பார்க்க கூடாது. புரியுதா? ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. இங்க இருக்கா, அப்படி வந்து இருக்கு பாருங்க. இந்த லைனுக்கு மேல போனா 1 2 3 4. ஆனா இது பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போட்டு தான் வாய்ப்பு இருக்கு. காலைல இருந்து மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு? கால் சைட்ல போயிட்டு இருக்கா? மேலதான் போயிட்டு இருக்கான். சார் மேலே போறோம். இப்போ நீங்க இங்க இருந்து மேல போறான். இந்த இடத்துல ரெட்டு போட்டிருக்கான். ஸ்ட்ராங் ரெட்டா இது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க ரீடெஸ்ட் ஆகும். கரெக்டா பண்ணுவீங்களா? சரி, திரும்பவும் கீழே வரும். திரும்பவும் பண்றீங்க, திரும்பவும் ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு. திரும்பவும் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு. பெரிய மூவ்மெண்ட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டான். ஓகே, இன்னும் டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல, கவனமா கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா எடுக்காதீங்க. இப்போ பையா என்ன இருக்கு, பையாவரா அகைன் பையாவரா மேலதான் போயிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இங்க வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகைன் 1 2 3 4 இன்னொரு வாட்டி வந்தானா கண்டிப்பா இதை பிரேக் அவுட் ஆயிடும். சரியா? அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கீழே இறங்கலாம் சார், புட்டு எடுக்கலாமா? உங்களோட தாட் ப்ராசஸ் அதுதானே இருக்கும். இப்போ இங்கிருந்து இறங்கும்போது புட்டு எடுக்கலாம்னு வச்சிருப்பீங்க. கரெக்டா? மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தா புட்டு தாராளமா எடுக்கலாம்ன்றது கான்செப்ட். எடுக்கலாமா? அப்ப இதுல ஏன் எடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு புரியுது? அதாவது இதுல ஆமா சார், மூவிங் ஆவரேஜ் கீழே வரும்போது எடுக்கத்தானே செய்வோம். எடுக்கணும். அப்போ இங்க எடுத்திருந்தா என்ன இருக்கும்? ஃபெயிலியர். இங்க எடுத்திருந்தாலும் ஃபெயிலியர், இங்க எடுத்திருந்தாலும் ஃபெயிலியர், இங்க எடுத்திருந்தாலும் ஃபெயிலியர், இங்க எடுத்தாலும் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குங்க சார். ஐஎஸ்ஐ ஃபார்ம் பண்ணி போகுது. அதே மாதிரி இப்ப சொல்றேன்னா, இப்ப சக்சஸ் ஆகணும்னா என்ன நடக்கணும்னா, நீங்க ஒண்ணு சிம்பிள் தான் விஷயம். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து இறங்கி இருக்கா, திரும்பவும் உள்ள போறானா, ரீடெஸ்ட் ஆகி திரும்ப இந்த லோ பிரேக் ஆச்சாதான் கீழே வருவான், இல்லைன்னா கீழே வர மாட்டான். அப்போதான் ட்ரெண்ட் என்ன ஆகும், பேரிஷ் ட்ரெண்ட் மாதிரி கண்டினியூஸா கீழே இறங்குவான். பாருங்க,
இப்ப இங்க உடைச்சு மேல போயிடும், அகைன் கீழே வரும். இங்க உடைச்சிருக்கோம், போயிட்டு திரும்பி இந்த லோ உடைக்கவே இல்லை. அதே மாதிரி இங்க போயிருக்கான், லோ திரும்பி உடைச்சிருக்கானா, எங்கேயாவது உள்ள போயிட்டு அந்த லோவை உடைச்சிருக்கானா, அப்ப இங்க இருந்து போயிருக்கான் பாருங்க, திரும்ப இந்த லோ உடைக்கல. அப்ப எங்கேயுமே ஒரு லோவை உடைக்கவே இல்லை. நீங்க வந்து சார்ட்லையும் போட்டுல இங்கிருந்து எங்கிருந்து போடணும் நீங்களே சொல்லுங்க. இங்கிருந்து போடலாமா இல்ல இங்கிருந்து போடுவா? அங்கிருந்து சார் இங்க ஒண்ணு நான் இங்கிருந்து போட்டா இங்கிருந்து போடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டா மொத்தமா வரும். ஓகே, இது ரைட். ஆனா இது உடைச்சான்னு வச்சுங்க, இன்னைக்கு உடைப்பானா எனக்கு டவுட் தான். உடைச்சானா சூப்பர் ஃபாலோ ஆகும். ஏன்னா நெட்டா இருப்பாங்க, தெரியுது உங்களுக்கு, அழகா சூப்பரா இருக்கும். இத சேனல்னு சொல்லுவாங்களா சார்? சேனல்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் எந்த சேனல்ல சார் பார்க்கணும்? இதுவரைக்கும் வருங்க, நம்ம இதுல போயிட்டு போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டு சொல்லுங்க மேடம். ப்ரீவியஸ் லோ பை பண்ணாதான் வந்து செல் சார் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணா மறுபடியும் திருப்பி இந்த லோ உடைக்கணும் அவசியம் இல்லை மேடம். இந்த லோ ப்ரீவியஸ் உடைக்கணும் லோவை பாருங்க, பிரேக் பண்ணா திரும்பி மேல போறது கூட வாய்ப்பு இருக்கா? இருங்க, நான் அதான் சொல்றேன். இந்த லோ உடைக்கணும் அவசியம் இல்லை, இந்த லோ உடைக்கணும் அவசியம் இல்லை. இப்ப என்ன பண்றோம்னா, திரும்ப இப்படி ஒரு தடவை வந்து திரும்ப இப்படி போட்டு திரும்ப இந்த லோ வச்சாவே போதும் நம்மளுக்கு, புரியுதுங்களா? இந்த லோ உடைக்கணும் அவசியம் இல்லை, இந்த லோ வச்சாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி 44 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பெருசாக்குங்க சார், ஜூம் பண்ணுங்க சார். தெரியுதா? ஓகே. இப்ப இங்க இருந்து மேல போகும்போது இந்த லோ உடைக்கல, நம்ம இந்த லோ உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து மேல போயிட்டு திரும்பி கீழே வந்து மேல போகும்போது இந்த லோ பிரேக் அவுட் ஆனா மட்டும் போதும். கூட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் போயிடுவான். ஆமா, இது வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல போனோம், இதான் ரொம்ப முக்கியம். இப்போ யூஎஸ் ஆயில் இந்த சார்ட்ல வந்து நீங்க மஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க இந்தியன் மார்க்கெட்ல வந்து மஸ்ட் இந்தியன் மார்க்கெட், இப்ப நம்ம மார்க்கெட்ல வரீங்க, ஒரு பிரீமியம் பிரைஸோ பிரீமியம் சார்ட்டோ இதுல வந்து ஸ்பாட்டியோ பாக்குறீங்கன்னா 10 மினிட்ஸ் போதும். சரி, யூஎஸ் ஆயில் சொல்றீங்களா சார்? அது எதுல சொல்லி பார்க்கணும்? இப்போ நான் இதை டெலிட் பண்றது வருங்களா, இதை டெலிட் பண்றேன். ஒன்றும் இல்லை, இங்க போறேன் நியூ சார்ட்ல, இங்க போயிட்டு ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்றேன். ட்ரேடிங் உள்ள போறேன், சூப்பர் சார்ட் ட்ரேட் பண்றேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி இருந்தாலும் வந்துச்சு. இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல போய் சர்ச்சில் போயிட்டு யூஎஸ் ஆயில் சர்ச் பண்ணா இத்தனை வரும். இதுல வந்து WTI crude oil, கமாடிட்டி, டிவிசி, இது இருந்தா போதும். ஓகே, அதுலயே பிரெண்ட் ஆயில்னு ஒண்ணு வருது இல்லைங்க சார்? எங்க பிளெண்ட் ஆயில்? எங்க யூஎஸ் பிரெண்ட் ஆயில் இல்ல சார், இந்த சார்ட்ல பார்க்கலாம், நான் வேற ஒரு சார்ட்ல பார்க்கணும். சரி, ஓகே, பிளெண்ட் ஆயில்.
சார் சொல்லுங்க. இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நாங்க பார்க்க மாட்டோம். ஓகே, நம்ம ஃபாலோ பண்றது யூஎஸ் ஐடி மட்டும்தான். ஆமா ஆமா, விவசாயம் பண்ணா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே சார் நீங்க யூஎஸ் ஆயில் கூட எந்த சார்ட்டை சார் கிராஸ் செக் பண்ணுவீங்க இந்தியன் இதுல? இப்போ சொன்னல மார்ச் ஏப்ரல் ஃபியூச்சர் சார்ட்டு அதை பார்ப்பேன். சும்மா பேருக்கு தான் பார்ப்பேன், அதுவும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. சரிட்டா நம்ம வந்து ப்ரீமியம் சார்ட் போயிடுவேன். அது ஓகேவா? சரி ஓகே. இப்போ இப்போ ஏப்ரல் இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கான்? டைம் ஃப்ரேம் வந்து 10 நிமிஷம் மாத்திப்போமா? ஓகே, இப்போ டைம் 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா கரெக்டா 10 பிரேக் அவுட் ஆகுதா? பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லையா? பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதே திரும்பவும் இந்த லோவை பிரேக் அவுட் ஆனா நம்ம திரும்ப புட் ஆப்ஷன் தாராளமா இன்னும் ஆகல போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகி இந்த பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் இருக்கணும். எடுக்கிற மாதிரி எந்த ப்ரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்ணா, எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கேன், அப்போ எவ்வளவு காசு என்னன்றதெல்லாம் நான் காட்டுறேன். 5976. அப்போ 6000 எடுத்துக்கலாமா? அர்த்தம் பண்ணியா? எஸ் சார். அப்போ நான் ஆமா சார். 6000 PE போறேன் சார்ட்ட. எப்படி டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் 6000 டைப் பண்ணிட்டு சிஆர் டைப் பண்ணீங்கன்னா அவங்க நான் டைப் பண்ணிருக்கேன்ல க்ரூட் ஏப்ரல் சிஇ பி 6000 வந்துச்சா? இப்போ நம்ம பி தானே எடுக்க போறோம். பி எப்படி பார்க்கணும்? இப்போ இங்க டைப் பண்ணி மினிட்ஸ் மாத்திக்கலாமா? சார் மினிக்கும் ஆர்டினரிக்கும் ஒரே சார்ட்டுங்களா இல்ல வேற சார்ட்? ஒரே சார்ட். தேங்க்யூ சார். இதுல பேப்பர் ட்ரேட் பண்ணது எந்த ஆப் சார் யூஸ் பண்ணலாம் இதுக்கு? க்ரூட் ஆயிலுக்கு ஃப்ரண்ட் பேஜ் சார். ஃப்ரண்ட் பேஜா? அதுல பிரீமியம் வெர்ஷன் இருக்கு. இதுல பிரீமியம் பண்ண முடியாது, நீங்க டைரக்டா ஃபியூச்சர் செல்ல பை தான் பண்ண முடியும். பேப்பர் ட்ரேட்ல வந்து டைரக்டா தான் பண்ண முடியும், பிரீமியம் பண்ண முடியாது. இப்போ சரி, இப்போ இங்க எந்த டைம் ஃப்ரேம் நான் 10 மினிட்ஸ் வச்சுட்டேன், எந்த இடத்துல பை பண்ணலாம் சார்? அந்த ஹை பிரேக் பண்ணா பை பண்ணலாம். கிரீன் ஹை. பேப்பர் சார்ட் நேம் டைம் சொல்லுங்க சார். ஃப்ரண்ட் பேஜ். ஆமா சார். இந்த சார்ட் வந்து நம்ம ஈவினிங் 5 o'clock மேல பார்த்தா போதுமா சார்? ஏன்னா மார்னிங் காலையில நம்ம நிப்டி பேங்க் நிப்டி பார்க்கல இது பார்க்கலாம், ஒண்ணும் இல்ல, மூவ்மெண்ட் தான் ஸ்லோவா இருக்கும். சார்ட் நீங்க 5 o'clock மேல ஓகே 5 o'clock மேல செட்டப் பண்ணா நீங்க 5 o'clock மேல எடுத்தீங்கன்னா பெஸ்ட். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிதான் மூவ் தருவாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க, ஸ்லோவா இருக்கும் வர. ஓகேவா? ஒண்ணும் விஷயம். இப்ப அங்கேயும் வந்து மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட், இங்கேயும் காலுக்கு நம்மளுக்கு கரெக்டா செட் ஆகுதா? யூஎஸ் சைட்ல கீழே பிரேக் அவுட், நம்மளுக்கு பிரீமியம் பிரைஸ்ல இந்த சைட்ல பிரேக் அவுட் கரெக்டா இருக்கா? ஆமா சார், கரெக்டா. இதுதான் விஷயம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா,
இப்போ இது டைம் ஃப்ரேம் நான் 15 மினிட்ஸ் செய்கிறேன். இதை 10 மினிட்ஸ் என்னால் வைக்க முடியாது. ப்ரீமியம் மட்டும்தான் வைக்க முடியும். அதனால இதை நான் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுவும் 10 மினிட்ஸ் நீங்க ப்ரீமியம் பை பண்ணீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். ரெண்டுக்குமே ஈக்குவல் டைம் ஃப்ரேம் தான் சார். டைம் ஃப்ரேம் வச்சுன்னா கரெக்டா இருக்கும். டைம் ஃப்ரேம் புரிஞ்சுதா? நம்மளுக்கு 10 மினிட்ஸ், யூஎஸ்ஐ 15 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு உள்ள போயிட்டு ஒரு லோ பிரேக் அவுட் ஆகும்போது செல் அடிக்க போறோம். அப்படி இல்லைன்னா எப்படி பை பண்றது இன்னொரு ஃபார்முலா சொல்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சுல, மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மேலதான் போவோம். இப்போ எங்க இருந்து இங்க பாருங்க, ஒன்னு ப்ரீவியஸ் ஐயது இதுதான் இல்ல, இந்த ரெட்டுக்கு மேல இங்க வச்சுட்டு இங்க நீங்க பை பண்ற. இப்போ இந்த ஐய பிரேக் பண்ணிட்டால, ஆமா சார் பிரேக் பண்ணிட்டேன். இடத்துக்கு லைனை போட்டு இந்த இடத்துல நீங்க பை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஓபனிங் பிரைஸ்லயா சார்? டார்கெட் வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துல இதே மாதிரி நம்ம யூஎஸ் சைட்லயும் கரெக்டா மேட்ச் ஆகுதான் பாருங்க. மேடம் என்ன கேட்டீங்க சார்? செல்லரோட ஓபனிங் பிரைஸ்ல பை பண்ணுமா சார்? ஆமா, செல்லரோட ஓப்பன் பிரைஸ். ப்ரீவியஸா இந்த ஹை இருக்கு, இந்த இடத்துல இறங்கி இருக்கான், அதை பிரேக் அவுட் பண்ணிட்டான், ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிட்டான், அந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் ஆகி திரும்பி போயிட்டு இப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா பண்ணலாம். அது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். இதை நீங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி போனா மட்டும் போனோம். சில பேர் பண்ணலாம். இந்த அப்போ 78 இருந்து 86 இருக்கு, இவ்வளவுதான் டார்கெட். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க, இந்த பிரேக் அவுட்டை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டான். புரியுதா? அதே மாதிரி நீங்க இங்க போனீங்கன்னா இது இருக்கு, இது வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து ரிவர்ஸும் ஆகலாம். இங்க இருந்து பை ஆயிருக்காங்கல்ல, ஆனா இவ்வளவு தூரம் பாயிண்ட்டுக்கு 10 பாயிண்ட் தான் அங்க நமக்கு டார்கெட். 10 லாட் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய், ஒரு லாட் போட்டீங்கன்னா 1000 ரூபாய். ஆனா டென்ஷன் இல்லாம எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு எவ்வளோங்க சார் நம்ம ப்ரீமியம் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு? இப்ப நான் அதான் காட்டுறேன். இப்போ நீங்க வந்து 6000 வச்சுக்கோனா எங்களுக்கு இப்போ 6000 பி. இப்ப நீங்க இங்க பை பண்றீங்கன்னா நான் டச் பண்றேன், ஏப்ரல் 6000 பி. இப்ப இந்த இடத்துல வந்து மினி காட்டுறேன், இதுதான் மினி. எம் வருதா, குருடாயில் எம்னு வருதா, எம்னு வந்தா மினி, இல்ல எம்னு வராம இருந்தா அது ஆர்டினரி. ரெண்டுமே நான் காட்டுறேன். இப்போ ப்ரீமியம் பிரைஸ் இப்போ நீங்க பை பண்ண போறீங்கன்னா ஒரு லாட்டு எவ்வளவு தேவைப்படுது? 17,720 ரூபா இருந்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார். இப்ப அப்படியே அப்போ 100 குவாண்டிட்டி 100 குவாண்டிட்டி பண்றேன். இதுல இருந்து 77 இருந்து 78 ஏறுனா ₹1 ஆச்சுன்னா உங்களுக்கு ₹100 ப்ராஃபிட் இருக்கும் ஒரு லாட். அப்போ ஒரு லாட்டுக்கு நீங்க 17,000 இருந்தா பண்ணலாம். இது எக்ஸ்பைரி டேட் ஸ்டார்ட் ஆகும்போது 25 இருந்து 30,000 தேவைப்படும். எக்ஸ்பைரி டே கிட்ட வரும்போது உங்களோட ப்ரீமியம் பிரைஸ் பை பண்ற வேல்யூ வந்து கம்மியாயிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, நிஃப்டி 75, பேங்க் நிஃப்டி 30 மாதிரி இது வந்து 100. எஸ், அவ்வளவுதான் சார். சார் இப்போ யூஎஸ் ஆயில்ல வந்து இன்னும் அப் ட்ரெண்டா தானே சார் இருக்கு, அந்த ட்ரெண்ட்ல இன்னும் பிரேக் ஆகல இல்லைங்க சார். அப்ப நம்ம எப்படிங்க சார் இங்க புட் ஆப்ஷன் போக முடியும்? இப்போ இங்க இருந்து எடுத்திருக்கானா? ஆமாங்க சார். நான் டார்கெட் அது வரைக்கும் தான் சொல்லிருக்கேன், ஃபுல்லா இது வரைக்கும் சொல்லல. ஓகேங்க சார். இது பிரேக் அவுட் ஆனாதான் ஃபுல்லா கீழே. ஓகேங்க சார். பட் நடுவுலே கூட திருப்பி பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லங்க சார், அப் ட்ரெண்டா இருக்கிறதுனால. பிரேக் அவுட் ஆச்சு, இப்படி வந்தாதான் உங்களுக்கு ட்ரேட். இங்கதான் ட்ரேட் தெரியுதா? இங்க வந்தாதான் நீங்க எடுக்கணும். ஓகேங்க ஓகேங்க சார். இது கூட பாருங்க, கீழே இறங்குறான்,
ரீடெஸ்ட் ஆகல, இன்னும் மேல போயிட்டு இந்த இடத்த டச் பண்ணி கீழே வரணும். இப்படியே வந்தாலும் இதெல்லாம் ட்ரேட் கிடையாது, புரியுதா? இப்படி போயிட்டு இப்படி வரானா இப்படி வந்துட்டு இந்த இடத்த போயிட்டு திரும்பவும் டச் பண்ணிட்டு இப்படி வரணும். டச் ஆகல, தெரியுதா? இதுதான் ரீடெஸ்ட். ஏன்னா இது பிரேக் அவுட், திரும்பவும் அதே லைன்ல போயிட்டு திரும்ப அவங்க டச் பண்ணிட்டு வரணும். சார் ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணிட்டு திரும்பணுமா சார்? ஆமா, இங்க ட்ரெண்ட் லைன் தானே மேடம் பிரேக் அவுட், அப்போ ட்ரெண்ட் லைன் தானே டச் பண்ணிட்டு வரணும். ஓகே சார். சார் நம்ம இந்த யூஎஸ் ஆயில் ட்ரேடிங் அது சார்ட் வச்சாவே ட்ரேட் பண்ணிக்கலாம்ல சார்? இந்தியன் மார்க்கெட் பார்க்க வேணாம்ல? யூஎஸ் ஆயில் சார்ட் இருக்குல்ல சார், அதை வச்சே ட்ரேட் பார்த்துக்கலாம்ல? இல்லை இந்தியன் மார்க்கெட் ரெண்டையும் போத் வச்சு தான் பார்க்கணுமா? இதுக்கு இங்க இருக்கு, இந்த இடத்துல தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வருது. அதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் என்ன வருது, எங்க வருது? இப்ப இதுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வந்துருச்சு. இப்ப என்ன, நான் சிம்பிளா ஒரு வழி சொல்றேன். இப்ப இங்கிருந்து ரோ ஐயோ மார்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இந்த லைன் ட்ரெண்ட் லைன் டச் ஆகல, அப்படின்னா நான் இதை டெலீட் பண்ணிட்டு இப்ப இன்னும் இது பிரேக் அவுட் ஆகும்போது பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு இப்படி வரும்போது இதுவும் பிரேக் அவுட். இங்க என்ன பண்ணுவோம்னா, இங்க பிரேக் அவுட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா இப்படிதான் பிரேக் அவுட் ஆகும். நீங்க அவசரமே படக்கூடாது. இப்ப இங்க பிரேக் அவுட் ஆகும்போது 1 2 பிரேக் அவுட் ஆகும்போது இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படிதான் பிரேக் அவுட் ஆகும். அங்க கொஞ்சம் நீங்க பேஷன்ஸா வெயிட் பண்ணும். ஏன்னா ஒரு இடத்துல பையா இருக்கான்னா அந்த இடத்துல பையிங்கான சினாரியோ கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல செல் ஆயிட்டான், அகைன் செல் ஆகணும், கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு தான் கீழே வரும். இந்த இடத்துல உங்க பேஷன்ஸை நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும். இந்த இடத்துல சார் அந்த கொஞ்சம் மேல போறதுக்கு ரீசன் வந்து இந்த ப்ராஃபிட் டேக்கிங் அந்த மாதிரி இருக்கிறதுனாலயா? இருக்கலாம், அதுக்கும் இருக்கலாம். இல்ல இந்த இடத்துல ஆல்ரெடி பையா இருக்குல்ல, 1 2 தானே, கொஞ்சம் தூரம் போயிட்டும் வரலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணீங்க. வேற டவுட் இருக்கா? இப்போ நம்ம சரி, இப்போ நம்ம ஆப்ஷன்ல பார்ப்போம். டைரக்டா ஃபியூச்சர் பண்ணோம்னா என்னன்றதை பார்ப்போம், எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வச்சிருக்கேன் ஏப்ரல் ஃபியூச்சர் 2. இப்போ ஏப்ரல் ஃபியூச்சர் டைரக்டா நான் செல் பண்ண போறேன் வச்சுங்க. இது ஃபியூச்சர் சார். இது குவான்டிட்டி எவ்வளவு காட்டுது? 1. இது செல் பண்ண வேண்டிய பிரைஸ். நம்மளுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது? 2,03,152 தேவைப்படுது. இப்ப இதுல இருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் ப்ராஃபிட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சார் ஃபியூச்சர்னு சொல்றீங்க, எக்ஸ்பைரி டேட் அங்கிட்டு தள்ளி போறதுனால அது ஃபியூச்சர்னு சொல்றீங்களா? என்ன புரியல? அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட் மூலியமா தான் வரும், ஸ்பாட் மாதிரி கிடையாது. இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். இதுல நீங்க ஆப்ஷன்ல போனீங்கன்னா பிரீமியம் டிகே இருக்கு, ஃபியூச்சர்ல போனீங்கன்னா பிரீமியம் டிகே இல்லை, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ரெண்டுமே கான்ட்ராக்ட். ஃபியூச்சர்ல வந்து டைரக்டா என்ன பிரைஸ் ட்ரேட் ஆகுதோ அந்த பிரைஸ்ல பண்ண போறீங்க. ஆப்ஷன்ல வந்து நீங்க அதுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணி ஒரு பிரீமியம் பிரைஸோ பையோ அதை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ண போறீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம் சார். இதுல மினி பர்ச்சேஸ் பண்ணனும் எவ்வளவுங்க சார் வருது ஃபியூச்சர்ல? நீங்க ஃபியூச்சர்ல மினி இருக்கான்னு தெரியல. இருக்கு, பாத்துலாம். ஏப்ரல் மினி 20,315 ரூபா இருந்தா போதும் சார். ஓகே சார். இதுல ஆனா கொஞ்சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்க சார்? க்ரூட் ஆயில் மினில பண்றதுக்கு ஈஸியா. ஒரு நாள் நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இவ்வளவுதான் இறங்குவான் இவ்வளவுதான் ஏறுவான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப ஏப்ரல் ஃபியூச்சர்
சார் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார், எஸ்டர்டே இல்ல டே பிஃபோர் எஸ்டர்டே. சார் இதுல இன்வென்ட்ரினா என்னங்க சார்? க்ரூட் ஆயில்ல இன்வென்ட்ரி இருக்கு, அதனால பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னுலாம் சொல்லுவாங்கங்க சார். கிளாஸ் எடுக்கிறேன் இன்வென்ட்ரி பத்தி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்வென்ட்ரி பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே சார், ஓகே. சீக்கிரமா பார்த்துருக்கோம் சார். ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஃபாஸ்டா இருக்கும் சார் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட கேண்டில் ஒரே கேண்டில்ல 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் எல்லாம் வரும். எது எதுக்குங்க சார்? நெகட்டிவிட்டியும் சொல்லுங்க சார். குரூட் ஆயில் மேல போச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு வந்து முக்கியமான நெகட்டிவிட்டி கேட்டோம்னு சொல்லுங்க. ஒரு நியூஸ் வரும் இங்க. எத்தனை மணி நியூஸ் இது? 2:30 வந்து ஏர்லி மார்னிங் 2:30 நியூஸ் வரும். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஒரு நியூஸ் வரும். அந்த 8:30 மணிக்குள்ள நீங்க ஏதாவது ட்ரேட் பண்ணா முடிச்சுட்டு 8:30 மணிக்கு மேல ட்ரேட் எடுத்துங்க. ஏன்னா அந்த ட்ரேடு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். அப்போ நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டான். பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டே இருக்கும். ஒன்னும் பிரேக் அவுட் ஆகி கீழே வரணும், மேலே பிரேக் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். இங்க வந்து நியூஸ் பேஸ் வந்து ரொம்ப பிளேவ் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு ட்ரேட் முடியுதுன்னா 8:30 மணிக்குள்ள முடிச்சிருங்க. ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ஆமா ஆமா நைட் 8:30 மேடம். அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா நல்லா போகும், நெகட்டிவா இருந்தா நல்லா கீழே இருக்கும். அந்த நியூஸ் வந்து பெருசா ஒன்னும் ரியாக்ட் இல்லைன்னா மார்க்கெட் ஆஸ் யூஷுவலா போகும். சார் இதுல வந்துட்டு நான் பாத்துருக்கேன், ஒரு சில நாள்ல வந்து 11:30க்கு க்ளோஸ் இருக்குது, ஒரு சில நாள் வந்து 11:55 வரைக்கும் இருக்கு சார். அது என்ன சார் அது டிஃபரன்ஸ்? அது அப்படின்னா அது 11:30 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கும், 11:50 வரைக்கும் ட்ரேட் ஆகாது. நான் பார்த்ததுல அதாவது யூஎஸ் டைம் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கலாம். கேட்டேன் அப்படிதான் இருக்குமே தவிர 11:30 நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாசத்துல தான் சார் பண்ணிருக்கேன் நானு 6 months 11:55 சார் கரெக்ட் க்ளோஸ் ஆயிடுது. இன்னொரு நாள் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது 11:30க்கு அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் 11:55 வரைக்கும் அப்புறம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது அப்புறம் ஹோல்ட் ஆயிடுச்சு எனக்கு. அது எனக்கு அது என்ன டிஃபரன்ஸ் தெரியல. சாரி நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். சாரி கேக்குதா நான் பேசுறேன்? சொல்லுங்க சார் கேக்குது. அது என்ன ரீசன்னா இப்போ உங்களுக்கு வந்து நவம்பர் மந்த்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டே லைட் சேவிங் போகும் யூஎஸ்ல. ஸோ அங்கே வந்து டைம் வந்து மாறும், 1.5 மணி நேரம் வந்து நீடி போகும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு இங்கே ட்ரேடிங் ஆகும்போது ஒரு 1/2 hour சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வருஷம் எப்பயுமே ஆனுவலில் வந்து இந்த நவம்பர்லேருந்து மார்ச் 13 வரைக்கும் டே லைட் சேவிங்ஸ் மாறும், டைம் மாறும் யூஎஸ்ல. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு 1/2 hour முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தேங்க்யூ சார். லாஸ்ட் வீக் சேஞ்ச் பண்ணிருக்காங்க டைம், லாஸ்ட் சண்டே. அதான் மார்ச் 13 தான் முடிஞ்சுச்சு டே லைட் சேவிங். அப்புறம் அந்த நியூஸ் எந்த வெப்சைட்ல எங்க பார்க்கலாம்? அதோ சார் அதோ இங்க இதான சார் இன்வெஸ்டிங் டாட் ஒரு நிமிஷம் பார்த்து காமிச்சோம். சரி ஸ்பேஸ் ராஜேஷ் சார் ஒரு டவுட் சார் கேட்கலாமா சார்? சார் நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப கிளியரா புரியுது. இதே யூஸ் பண்ணி நம்ம கோல்டுக்கு ஃபாரெக்ஸ் சார்ட் வந்து XAU USD வச்சுக்கிட்டு இதே 10 minutes 44 மூவிங் ஆவரேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியுமா சார்? ஓகே, அதுக்கும் டைம் ஃப்ரேம் எல்லாமே இதே தான் சேம் இதே தான். கோல்டுக்கு தனியா ஸ்ட்ராட்டஜி எதுவும் இருக்குமா சார்? கோல்டு எல்லாமே சார் நீங்க எல்லாமே இந்த டைம் யூஸ் பண்ணாங்க. கோல்டு வாட் எவர் கோல்டு, அப்புறம் வந்து யூரோ USD ஃபாரெக்ஸ். நீங்க ஃபாரெக்ஸ் கேட்கற மாதிரி தான் நீங்க எதில் வேணா இது பண்ணலாம். இன்னைக்கு கூட நம்ம ஃபாரெக்ஸ் சும்மா ஒரு ட்ரையல் அடிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு $50 இருக்குமா? $10 சும்மா ட்ரையலுக்காக நம்ம பண்ணோம். $10 கரெக்டா ஸ்ட்ராட்டஜி சூப்பரா யூஸ் ஆச்சு. 10 minutes டைம் ஃப்ரேம் வச்சு மூவிங் ஆவர் வச்சு அழகா பண்ணோம், அழகா சூப்பரா போச்சு.
என்ன பேர்ல பண்ணீங்க சார்? சார் ஃபாரெக்ஸ் brokerage லிங்க் கேட்டிருந்தீங்க யூஎஸ்டி கோல்டு கோல்டு சார் ஃபாரெக்ஸ் ஒரு நாள் கிளாஸ் எடுங்க சார். ஃபாரெக்ஸ் சரி ஃபாரெக்ஸ் நான் வந்து எடுக்கிறேன். ஆனா பேர்லாம் நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு பேர்லாம் நிறைய பேர்லாம் தெரியாது. வேற மட்டும் பேர் நீங்க சொல்லுங்க. நம்ம உள்ள போய் சார்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து 0.5 0.1 இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பை இங்க பை பண்ணலாம் இவ்வளவு தூரம் போகுன்றது நான் சொல்றேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் சார். இதுல ட்ரேடிங் ஆப் எதுங்க சார் ஃபாரெக்ஸ்க்கு? brokerage ட்ரேடிங்கே வச்சுக்கலாம் நீங்க. இல்ல brokerage வந்து EXNS-ஆ? XNS. ஆமா அது வந்து ஓகே. அது ஒண்ணுதான் சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது. சரி, நீங்க ஃபாரெக்ஸ் கிளாஸ் எடுங்க சார். இந்த லாட் சைஸ் இது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க எந்தனே பை பண்ணலாம்னு சொல்லலாம். லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்றேன். கேண்டில் 6 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல கரெக்ட்டா சொல்றேன். இத மேட்ச் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணீங்க. மத்த எதுவும் அந்த அளவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. சரி க்ரூட் ஆயில் இவ்வளவுதான். ஓகேவா? க்ரூட் ஆயில் பேக் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணுங்க சார். பண்ணலாம் சார். சார் அந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் சொல்லுங்க சார். என்ன மூவிங் ஆவரேஜ்? என்ன மூவிங்? ஆல்ரெடி எடுத்து தெரியாது உங்களுக்கு. இங்க பாருங்க, இதோ இண்டிகேட்டர்ல போயிட்டு டெலிட் பண்றேன். இண்டிகேட்டர்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பண்ணு. மூவிங் இந்த சிம்பிள் ஆவரேஜ் மூவிங் இருக்குங்களா? இந்த ஆவரேஜ் சிம்பிங் இது வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்தோடனையும் இங்க போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க லென்த்னு வருதுல, இந்த லென்த் வந்து 44. மேடம் ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம், மேடம் செக் பண்ணிங்க ஒரு வாட்டி. இது போட்டீங்கன்னா இங்க வந்துடும் 44 டேஸ். ஓகேவா? ஓகே சார். சார் எந்த டைம்ல ட்ரேட் எடுக்கலாம்னு சொன்னீங்க சார்? 8:30 க்ளோஸ் பண்ணிரணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி 8:45 நீங்க ட்ரெண்ட் கண்டுபிடிச்சலாம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். இப்ப நைட் தான் அதை ட்ரேட் பண்ணணுமா சார்? மேடம் 5:30 ட்ரேட் எடுக்கலாம் மேடம். 8:30 க்ளோஸ் பண்ணிக்கணும். 8:30 மேல வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் வரும், எப்படி வேணா மாறலாம். சரியா? 5 to 8:30. ஆமா. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ட்ரேட் கூட எடுக்கலாம். அந்த நியூஸ் ரியாக்ட் ஆகும் போகலாம். புரியுதுங்களா? நீங்க ஐயோ நியூஸ் சொன்னாரு ரியாக்ட் ஆகலன்னு எனக்கு கேட்க கூடாது. ரியாக்டும் ஆகலாம், பெருசா ரியாக்ட் ஆகாம அதே சப்போர்ட். சார் சில நேரம் 7:30க்கே நியூஸ் வந்துடும் சார். 7:30க்கே பயங்கரமா ஃபிளக்சுவேஷன் இருக்கும் சார். சார் இதுக்கு நியூஸ் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில பார்க்கணும் சார். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அது இருக்கு, அதுல தான் நியூஸ் பார்க்கணும் சார். ட்ரேடிங் வியூலயே வந்து அந்த கீழ வந்து ஒரு இது அதுலயே வந்துடும் சார். அதுலயே நியூஸ் வந்துடும் சார். இந்த இங்க கீழ இருக்கு சார். அந்த கேண்டிலுக்கு கரெக்டா கீழ இருக்கு சார். லாஸ்ட் கேண்டிலுக்கு கீழ. எஸ் சார். அங்கேயே நியூஸ் வந்துடும் சார். ஓகேவா? சார் brokerage அமௌண்ட் எவ்வளவு சார்? க்ரூட் ஆயிலுக்கு வந்து 45 தான் 140 ரூபீஸான்னு தெரியல மேடம். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி. இதுங்க இங்க பார்க்கலாம். brokerage plus 33. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடுக்கு 140 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கரெக்டா நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன் மேடம். பேக் டெஸ்ட்னா என்ன சார்? எனக்கு புரியல நீங்க கேக்குற கொஸ்டின். பேக் பின்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு காட்டவா? இல்ல அவர் பார் ரிப்ளை கேக்குறாருன்னு நினைக்கிறேன் சார். பார் ரிப்ளை தனியா கிளாஸ் இருக்கு சார். தனியா கிளாஸ் இருக்காது, நம்ம எடுக்கலாம். பார் ரிப்ளைன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. குரூப்ல நான் போட்டுருக்கேன் பாருங்க. அளவுக்கு பார் ரிப்ளைன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அது எடுப்பாங்க. அருண் எடுப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, க்ரூட் ஆயில்ல எது நல்லா ஒர்க் ஆகும் ஒரு சொல்றோம் 5 மினிட்ஸ்ல, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஓகேவா? 2 டபுள் டாப் 2 விதமா ஃபார்ம் ஆகும், டபுள் பாட்டம் 2 விதமா ஃபார்ம் ஆகும். ஒன்னு மார்க்கெட் இப்படி போயிட்டே இருக்கு, இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி இறங்கும், இந்த டபுள் பாட்டம். ஓகே. இன்னொன்னு
இந்த மாதிரி வந்தா செமையா சூப்பரா இறங்குவா, நோட் பண்ணீங்க. இன்னொன்னு வந்து இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி இறங்குவோம். அடுத்தது போயிட்டு இப்படி வந்து இப்படி ஏறி திரும்ப இப்படி வரும். இது 3 மட்டும் தான். 1 2 3 இது 3 மட்டும் ஆகும். நோட் பண்ணீங்க. சார் கோல் சார்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சேம் தான் சார். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? Like I want to see the resistance support on the gold chart. நீங்க இது டிரா பண்றீங்களா? பண்ணிட்டேன் சார். எஸ் சார். 1 minute சார், 1 minute சார். 1 minute ஒரே நிமிஷம். சார் இதுல எந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்றது சார் இந்த 3லயுமே? சார் இது சார்ட்ல காட்டுங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். retest breakout. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். ஆமா. சார் தெரியுதா? ஓகே. அதே மாதிரி டபுள் டாப் போட்டுக்கலாம் பார்ப்போமா? போடல, போட்டுருக்காங்க. இது வந்து பேக்கா போயிட்டு உள்ள வந்துடும். எல்லாம் வந்து டபுள் டாப் வந்து ஒரு டீசென்டான ப்ராஃபிட்டை கொடுத்து தான் போகும். தெரியுதா உங்களுக்கு? சார் டபுள் டாப்ல அப்ப நெக் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா கீழே போகும், அப்படிதானே சார்? கண்டிப்பா கண்டிப்பா. சேம் டபுள் பாட்டம். இது மட்டும் தான் டபுள் பாட்டம், டபுள் டாப் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்தா மட்டும் பண்ணா கூட போதும். நீங்க வேற எதுவும் அவசியம் இல்லை. இதுதான் சரியான டபுள் பாட்டம், கிராஸ் கட் டபுள் பாட்டம். இப்படிதான் ஆமா. நீங்க இப்படி இப்படி பண்ணி வச்சுங்க, ஃபெயிலியர் தானே இது. அப்போ ஒரு டபுள் பாட்டம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைனை போட்டு வெயிட் பண்ணுங்க. இப்படி ஆனானா இங்க வந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தா, ஒரு ஹேமர் வந்தா பரவாயில்ல. இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு அடுத்தது இங்க இருந்து இப்படி க்ளோஸ் வச்சு போறோம், லைன் இப்படி டிரா பண்ணிட்டு அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம் தாராளம். சரியா? இங்க வரும். மோஸ்ட்லி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. சார் டபுள் டாப்புக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இன்னும் காமிங்க சார். இத்தனை காமிச்சிருக்கோம். இல்ல சிம்பிள் டபுள் பாட்டம்க்கு வந்து நிறைய காம்ப்ளிகேட்டா இருக்கு. டபுள் டாப்புக்கு வந்து ரொம்ப சிம்பிளியா இருக்காதா? 1 2 3 இது கூட டபுள் டாப் தான். இது கூட ஷேர் பண்ண முடியுமா சார்? சார்ட்டை ஷேர் பண்ணணுமா குரூப்ல? ரெஃபர் பண்ணிக்கிறோம் சார்.
இதுல மோஸ்ட்லி கிராஸ் கட் தான் நிறைய வரும். கரெக்டா டபுள் டாப் வந்து மேல ஃபார்ம் ஆகணும். எம் மாதிரி ஃபார்ம் ஆக மாட்டான். எம் வந்து ஒரு எக்கு வந்து ஒரு நெக் வந்து ஹைட்டா இருக்கும், ஒரு நெக் வந்து சின்னதா இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். சரியா? சார் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப டபுள் டாப் மாதிரியே நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குல்ல, அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒரு 2-3 காமிக்க முடியுங்களா இல்ல வேற ஏதாவது? ஹெட் அண்ட் ஷோல்டர் 5 மினிட்ஸ்ல ஒர்க் ஆகாது சார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பேட்டர்னும் இல்ல அதான் சாரி 5 மினிட்ஸ்ல இல்ல இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப் சொல்றதுனால அதை கேட்டேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆகும்னா டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருங்க. இங்க இருங்க. சார் இது எல்லாமே ரீடெஸ்ட் என்ட்ரி தானே சார்? எல்லாமே ரீடெஸ்ட். ஒன் டேவா 1 ஹவரா சார் இது? 1 டே தான் சார் வச்சிருக்கேன். ஓகே தேங்க். ஓகே காட் இட். ஓகே, இதுதான் பிரேக் அவுட். இப்போ டபுள் பாட்டம்ல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா இல்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா சார்? சார் எந்த டைம் ஃப்ரேம் வச்சாலும் டபுள் டாப் டபுள் பாட்டம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க 15 மினிட்ஸ் வச்சா சூப்பரா இருக்கும். 5 மினிட்ஸ் வச்சாலும் ஓகே தான். பாருங்க, இதெல்லாம் டபுள் டாப் அழகா. இது டே டைம் ஃப்ரேம் என்ன சூப்பரா ஒரு கை பாருங்க. சார் இப்ப நம்ம நிஃப்டில 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகாதா சார்? ஆமே. ஓகே சார். ஹெட் அண்ட் ஷோல்டர் கேட்டீங்க? ஆமா சார். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க்கே ஆகும். மேடம் ஒர்க்கே ஆகாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபிளாக் பீரிஷ் ஃபிளாக் பீரிஷ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுமா இல்ல ஃபார்மே ஆகாதா? 5 மினிட்ஸ்ல ஒரு பேட்டர்ன் ஒர்க் ஆகும்னா அது வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் மட்டும் தான். வேற எதுவும் ஒர்க் ஆகாது. எப்பயாச்சும் ஒரு நாள் ஒர்க் ஆகுமே தவிர எப்பவுமே ஒர்க் ஆகாது மத்த பேட்டர்ன்ஸ். ஓகே ஓகே சார். ஓகே, எங்களுக்கு இந்த டவுட் இருந்தது சார். ஒரு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்க அதை வந்து என்ன கன்சிடர் பண்ணா ஒரு ட்ரெண்ட் லைனா கன்சிடர் பண்ணுமே தவிர நீங்க அதை போய் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ட்ரெண்ட் லைனா பண்ணிட்டு அது கூட ரீடெஸ்ட்ல மட்டும் தான் பண்ணணும். ஓகே சார். சார் எவ்வளவு தூரம் டார்கெட் எப்படி சார்? என்ன மேடம் கேட்டீங்க? டார்கெட் எவ்வளவு தூரம் போகணும் எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? ப்ரீவியஸ் லோ வச்சு தான் மேடம் பண்ண. வேற ஒண்ணும் இல்ல. இது ப்ரீவியஸ் லோ எந்த லெவலோ அந்த லெவல் வரைக்கும். சரியா? ஓகே சார். சரி, ஓகே கைஸ், குட் நைட்.
நாளைக்கு என்ன செஷன்ன்றதை அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு கிளாஸ். சார் அருண் சார்